கவனிங்க மாணவர்களே! இதுல நம்ம பிரதானமா பார்க்க போறது, இது லீனியர் சர்ச் பர்ட்டிகுலரா பார்க்கலாம். டிஃபைன் லீனியர் சர்ச்ங்கிற ஃபங்ஷனோட குறுக்கே ஃபங்ஷன் இல்லாம செய்யலாம். லிஸ்ட், என் இதான் சர்ச் பண்ற நம்பர். நம்ம உதாரணத்துக்கு இந்த லிஸ்ட்ட குடுத்து, இந்த லீனியர் சர்ச் ஃபங்ஷன்ல 45ங்கிறதுக்கு விட குடுக்க போறோம். என்ன செய்யணும், for I in range length list ன்னு குடுத்தோம்டா, நம்மட பெருமானம் லென்த் என்ன நம்மட உதாரணத்துக்கு நம்மட பெறுமதி 1, 2, 3, 4. 4ங்கிற பெருமானம் வரும். எனவே I வந்து சைவொடக்கம் 3 எடுக்கும். லிஸ்ட் சைவர்ண்டா முதலாவது இலக்கம் 56 45 சமன்டா ரிட்டர்ன் ஐ. ரிட்டர்ன் லூப் நின்றுமா? ரிட்டர்ன் ஐ கொடுப்போம். 46 முதலாவது இலக்கம் 56 46க்கு சமன் இல்லை. திரும்ப 89 லிஸ்ட். இதில் ஐக்கு என்ன வரும்? சைவொடக்கம் 3 வரும் ஒவ்வொரு லூப்லையும். முதல்ல 56 லிஸ்ட் சைவர் 89 45 உண்மை ரிட்டர்ன் ஐ. எனவே ஐங்கிறது இண்டெக்ஸ் தானே, 2ங்கிற விளைவு வரும். அதோட ஸ்டாப் ஆயிரும். நம்மளோட பெருமானத்தை கொடுத்துருந்தோம்டா இதை ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கவனிங்க. ரெண்டாவது இண்டெக்ஸ் வருது. விரும்பின எப்படி போடலாம். லிஸ்ட் ஐ கமா ஐ இண்டெக்ஸ் இப்படி கொடுத்தோன்னே அஹ் 45 2 இண்டெக்ஸ்ல வருது. இந்த ரிட்டர்னா போடுறதால இந்த பெருமானம் வருது நமக்கு. நம்ம இதுல விரும்பினா பிரிண்ட போட்டும் எடுக்கலாம். பிரிண்ட் போட்டா தொடர்ந்து ரன் ஆகும். அதை பேஸ் பண்ணி பிரேக் போட வேண்டியிருக்கும். இதோட நம்ம கண்டுபிடிச்சோன்னே பெருமானம் நின்றுங்கிற ஆப்ஷனை பேஸ் பண்ணி நாம பிரேக் போட வேண்டியிருக்கும். இதுல சிக்கலே தான், அந்த பிரேக் பண்ணா நோ நம்பருங்கிறதும் வரும். இதுல பிரேக் போட ரிட்டர்ன் போட தேவையில்லை. ரிட்டர்ன் பெருமானம் போட தேவையில்லை. இப்போ 45ங்கிறது 2வது இண்டெக்ஸ்ல வருதுங்கிற விளைவு எடுக்கலாம். பெரும்பகுதி நாம ரிட்டர்ன் போட்டு செய்யறது பெஸ்டா இருக்கும். ரிட்டர்ன் ஐ ரிட்டர்ன் போட்டோன்னே நின்றும். நம்ம ஃபோர் லூப் எண்ட் ஆனோன்னே -1 இல்லாத ஒரு இண்டெக்ஸ் -1ஐயும் கூடையிலும் இந்த முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி சர்ச் பண்ண போறோம், ஒவ்வொரு பெருமானமும் எப்படி சர்ச் பண்றது. டார்கெட் 0 1 2 3ங்கிற இண்டெக்ஸை வச்சு 45 எவ்வாறு சர்ச் பண்ண போறோங்கிற பெருமானதை பேஸ் பண்ணி வரும்.
சில நேரம் இல்லாத வேறொரு இண்டெக்ஸை கொடுத்தோம்னா 56 நமக்கு 0 இண்டெக்ஸ் செல்லும். 0 இண்டெக்ஸ் இல்லாத ஒரு பெருமானத்தை கொடுத்தோம்னா 23 -1 வரும் அல்லது நன்னுங்கிற ஆப்ஷன் வரும். இல்லை நம்ம இதில் நன்னு கொடுத்தோம்னா இல்லை நோ ரிட்டர்ன் நோன்னு கொடுத்தோம்னா நமக்கு நோங்கிற பெருமானத்தை பெற்றுக் மேலும் ஓகே நம்ம லீனியர் சர்ச் பார்க்கும். பபுள் சோர்ட் கான்செப்ட் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா பபுள் சோர்ட் பெருமானத்தை நம்ம இங்க மீனை எடுக்க போறது டிஃபைன் பண்ணி தான் நம்ம பபுள் சோர்ட் எடுக்கணும். பபுள் சோர்ட் லிஸ்ட்னு ஒளி போட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கேன். I in range length list -1 போட போறோம். இந்த லிஸ்ட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா 6 45 0 11 5ங்கிற ஆப்ஷன் வரப்போகுது. ஐயின் ரேஞ்ச் லென்த் எத்தனை 2 4 5 5லேருந்து 1 கழிக்க வேண்டி வரும். 5க்கு பிறகு ஒன்றும் இல்லை தானே, இது ஒன்றும் இல்லை தானே. அப்போ நம்ம அதை கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் -1லேருந்து 0 வர -1 போட போகிறோம். I = I -1ங்கிற பெருமானம் வரப்போகுது. இப்போ இதில் பெருமானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5லிருந்து நம்மளோட பெருமானம் 0 வர ஒவ்வொன்றா குறைய போகுது. ஐட்ட பெருமானம் 5ல் இருந்தா 5ல் 1 4லிருந்து 0 வரை பெருமானம் இதே போதும். இப்போ 4ண்டா இங்கே இண்டெக்ஸ் பாருங்க 0 1 2 3 4 ஐட்ட பெருமானம் நம்ம 4லிருந்து 0 பெற பார்க்க போகிறோம். முதல் ஜெயின் ரேஞ்ச் 4 எடுக்க போகுது. 4 எடுத்த ஜே 0 வர அமையும். இப்போ முதலாவது ஜே 0 இது J+1 எடுக்க போகிறோம். ஜே 0 J+1 எடுக்க போகிறோம். J+1ஓட நமக்கு பெருமானம் பெரிதாக இருந்தால், இது சின்னதுக்கு போட்டிருக்கு, நம்ம பெருசு முதலாவது பார்ப்போம். பெரிதாக இருந்தால் நம்மளோட பெருமானம் என்ன நடக்கும்? ஸ்வப்ட் நடக்கும். அதாவது ஜேட பெருமானம் J+1ஓட பெருசா இருந்தால் வேறு வரிசை இதில் தேவையில்லை. 6 பெரிது 45ங்கிறது வேறு வரிசைப்படுத்த தேவையில்லை. பெருசா இருந்தால் 45 பெரிய 0 வேறு வரிசை. முதலாவது நம்ம 0க்கும் 1க்கு இடையில கம்பேரிசன் நடக்க போகுது. 0க்கு இடையில 6 பெரிது 45 ஸ்வப் பண்ண தேவையில்லை. ஆனால் 45 பெரிது 0ங்கிற ஸ்வப் பண்ணணும். ஓர்டரா டெம்பரரி லிஸ்ட் ஜேங்கிறது நம்ம இப்போ 45 எடுத்து 45ங்கிறத 0ஓட சமப்படுத்தி J+1ங்கிறது 0 இப்போ டெம்பரரிக்கு
மாற்றீடா வந்துடும். சைவர் இருக்கிற 45 45 சைவரும் மாற்றீடா வந்துடும். இதான் அந்த முதலாவது கன்வர்ஷன். அதுக்கப்புறம் நாம ஜெயிக்க ஒன்றெடுக்கும் இப்படி ஒவ்வொன்றா ஒன்றெடுத்து ஜி பிளஸ் ஒன்னோட கம்பேர் பண்றோம். ஜிக்கு 2 எடுக்கும் 2 எடுத்து 3 கம்பேர் பண்றோம். 3 எடுத்து 4 கம்பேர் பண்றோம். 4க்கு மேல தேவையில்லை. அதான் -1 போட்டிக்கிறேன். இப்போ இதுக்கடையில மாற்று நடந்துட்டு திரும்ப ஐட பெருமானம் 3ல இருந்து சைவ 3வது பெருமானத்துக்கு எடுக்கும் 3வுக்கு திரும்ப 2வது 1வுக்கு கம்பேரிசன் நடந்துட்டே இருக்கும். இப்படித்தான் இது பபிள் ஷோட் வந்து செயல்படுத்துது. இப்போ தொடர்ந்து சைவ உடக்கம் 11ண்டா இது உண்மையில மாற்றீடு நடக்க மாட்டேது. 11/5ங்கிற உண்மை மாற்றீடு வேறு வரிசை தானே நடக்கும். இப்படி திரும்ப ஒவ்வொரு அப்படி ஒவ்வொன்றா அப்படி விடத்தை ஷோட் பண்ணதுக்கு பிறகு இந்தியாவில் ரேஞ்சை பார்க்கும். பார்த்துட்டு பாருங்க ஐவரை அண்டில் ஐவரைண்டு போட்டிக்கிற ரீஸ் முதல்ல 6:45 விடத்து வந்துடும். அப்புறம் இவருக்கு இடையில ஷோட்டிங் நடக்கும். இப்படி ஒவ்வொன்றா மாற்றீடு செய்யறதுதான் இதோட மிகப்பெரிய வாய்ப்பாடாக காணப்படுது. இப்போ ரன் பண்ணோம்னா சைவர் 5,6,11,45 வேறு வரிசையாக வருது. நீங்கள் இதில் கொடுத்து போட்டு பபிள்ஸோட இந்த ஃபங்க்ஷன் அந்த டேட்டுக்குள்ளே கால் பண்ணி பிரிண்ட் டேட்டா எடுத்துட்டா ஷோட் பண்ணிக்கும். எப்போதும் பிரிண்டில் வச்சு ஷோட் பண்ணல, ஷோட் பண்ணது பிறகு பிரிண்ட் பண்ணணும். ரெண்டாவது முறை பேஸ் பண்ணி நம்ம ஐன்றை லென்த் அரே போட்டு எடுக்கலாம். லென்த் அரேங்கிறது 2 4 5ங்கிற பெருமானம் எடுக்கும். எனவே ஐ வந்து சைவோட 4 வர வரும். ஐயின் ரேஞ்ச் சைவர் லென்த் அரே -1 -i -1 வரும். முதலாவது ஐக்கு சைவர் தானே, சைவர் லென்த் அரே வந்து 5 ஐ சைவர் உண்டு போகும். 5லேருந்து உண்டு போனால் 4 சைவருக்கு 4ண்டா முதல் ஜி சைவர் எடுக்க போகுது. சைவருக்கு 4ண்டா ஜி சைவர் எடுக்க போகுது. இது சைவர் 1 2 3 4 ஜி சைவர்ண்டா சைவர் பெரிது -2 பெரிது 45 இருந்தால் ஷாப்பிங் நடக்கும். அதே முறை தான், சின்ன டிஃப்ரெண்ட். அப்புறம் 1 எடுத்து 1க்கும் 2க்கு இடையில திரும்ப ஸ்வாப் பண்ணும். நம்ம -2 45 பெருசுங்கிற வேறு வருஷப்படுத்த தேவையில்லை. முதல் இட்டரேஷன்ல ஜியில் திரும்ப அடுத்து 45 சைவருக்கு இடையில 45 பெரிய சைவர் மாற்றீடு நடக்கும். அடுத்து ஸ்வாப்பிங் 45 பெரிது 11ங்கிற உண்மை 11 பெரிய 45 ஸ்வாப்பிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுக்கார். 1 எடுப்பார், அதுக்கப்புறம் 2 எடுப்பார், 3 எடுப்பார், அதுக்கப்புறம் நம்மளோட 4 எடுக்க தேவையில்லை. இது 45 பெருசு -9 45. இப்போ 45 ஷோட்டி முடிஞ்சு. இப்போ இவங்களுக்கு இடையில திரும்ப ஷோட்டி -2 சைவர் 11 -9 இடையில நடக்கணும். திரும்ப என்ன செய்யும், ஐ வந்து ஒன்றெடுக்கும். ஒன்றெடுத்து 5லேருந்து 1 போய் 1 போனா 2 5 2 3 3ண்டா இப்போ சைவோடக்கும் 3 வரை இப்போ சைவர் 1 2 வரை டிஸ்பிளே திரும்ப இதுவரை இதுவரை திரும்ப லூப்பிங் நடக்கும். இதை எடுத்து திரும்ப அதே போல ஒரு வருஷப்படுத்தும். இப்படி ஒவ்வொன்றை செய்யறதுக்கு தான் ஐயும் செய்யும். ஐட பெருமானம் முதல் சைவோடக்க 4, அப்புறம் இந்த முதல் சைவோடக்க 4ங்கிற
பெருமானத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஐ வந்து சைவர் அறிக்கை போகல, 1 அறிக்கை போல, 2 அறிக்கை போல, அறிக்கை போகல. இது கொடுக்க இங்கே ரேஞ்ச் என்ன நடக்கும்? முதல் ஃபுல்லாக பார்க்கும், அதுக்கப்புறம் 4, 3, 2, 1க்கு இடையில கம்பேர் பண்ணி வரும், பண்ணி சோர்ட் பண்ணி விளைவை தரும். வேறு வரிசை -9 -2 சைவர் பவுண்ட் வேறு வரிசைங்கிற பெருமானம் வந்திருக்குதான் பபிள் சோர்ட். நீங்க இதை இந்த குறியீடை மட்டும் லெஸ்ட் போட்டீங்கன்னா இறங்கு வரிசையில் வரும். அது 45 பவுண்ட் உண்டு, வேறு -9 வரும். ஓகே, இதை கொஞ்சம் திரும்ப பார்த்து இந்த கன்செப்டை விளங்கி கொள்ளுங்க, என்ன நடக்குதுன்னு 2 முறையை தெரிஞ்சு கொள்ளுங்க. டவுட் இருந்தால் கோடிங் எழுதி வச்சுருக்க கேளுங்க.